நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் தொடர்களை எடுத்துக்கொண்டு இன்றைக்கு நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிற தேவனுடைய ராஜ்யம். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் என்ன பண்ணுறோம்னா தொடர்ந்து பார்த்துன்னு இருக்கிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு எந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 வருட அரசாட்சி. அப்போ அந்த 1000 வருட அரசாட்சி அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஒரு 1000 வருட அரசாட்சி யாருடைய தலைமையில் அது தொடர்ந்து அப்படின்னு பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை. இப்போ இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை எப்போ வந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 1874. அப்படின்னா அந்த டைமில் தான், அந்த 1874 தான் எந்த ஒரு நாள் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அந்த நாள் 1000 வருட அரசாட்சி, 1000 வருஷம் இல்லைங்களா, அது ஸ்டார்ட் ஆகுது பார்த்தோம். அப்படின்னா நாள் வேறு, கிறிஸ்துவனுடைய வருகை வேறுலாம் கிடையாது. அந்த ஒரு நாளில் தான் யாருடைய வருகை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்துவனுடைய வருகை இருக்கும் அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். அப்படின்னா கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் பார்த்திங்கன்னா, இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. அப்படின்னா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. அதுக்கு பார்க்கும்போது அந்த 1000 வருஷத்துக்கு நம்ம சங்கீதத்தில் ஒரு வசனம் எடுத்தோம், 90ஆம் சங்கீதம். அதேமாரி பார்க்கும்போது 2 பேதுருவில் பார்த்தோம். அதேமாரி ரெவல்யூஷன்லையும் என்ன பண்ணோம்ல பார்த்தோம் இல்லைங்களா. சரி, இப்போ இந்த ஒரு ராஜ்யம் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு, இப்போ நம்ம தானியல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு தானியல் கண்ட அந்த ஒரு சிலை. அப்போ அந்த தானியல் கண்ட அந்த சிலையில் நம்ம என்ன விஷயத்தை பார்க்கணும்னா, 4 பேரரசுகள், ஒவ்வொரு பேரரசும் ஒவ்வொரு ராஜ்யத்தை என்ன பண்ணுது, ஓவர்டேக் பண்ணுறது, ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படின்னா அதேமாரி பார்க்கும்போது அந்த சின்ன கல் இதுதான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது கிறிஸ்டினுடைய ராஜ்யம். அப்போ அந்த கல் தான் பார்க்கும்போது எல்லா ராஜ்யங்களும் என்னது தகர்த்தெறிந்து இது ஒரு தன்னுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண போகுது அப்படின்னு போகும்போது ஸ்தாபிக்கப்பட போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த ஒரு ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 1000 வருட அரசாட்சியினுடைய தொடக்கத்திலேயே இந்த ஒரு ராஜ்யம் இந்த சமாதான ராஜ்யம் தொடங்கிடுமா அப்படின்னா, சமாதான ராஜ்யம் என்ன பண்ணாது, தொடங்காது. ஆரம்பத்தில் எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது உபத்திரவமாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு சமாதான ராஜ்யம் என்னது வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறித்து நம்ம சிந்தித்தோம். இதற்கு சில நிழல்கள் வேதத்தில் என்ன பண்ணது சொல்லப்படுகிறது. அப்போ இன்றைக்கி நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம்னா, ஒரு தீர்க்க தரிசனம். அது நிழலாக நடந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதனுடைய பொருள் அது எப்படி நிறைவேற போகுது அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த தேவனுடைய ராஜ்யத்தில் நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் எத்தனாவது கிளாஸ்னா 9வது கிளாஸ். இதில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம்னா, 7 மெய்ப்பர்கள் 8 அதிபதிகள். அப்போ இந்த ஒரு பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம படிக்கலாம் பாருங்க வசனம். மீகா 5:5. மீகா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இவரே சமாதானக்காரர். அசிரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷர் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். சரி, இது பார்க்கும்போது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு பாடம். இது பார்க்கும்போது தீர்க்க தரிசனம். இதில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7 மெய்ப்பர் மனுஷரில் 8 அதிபதிகளையும் நிறுத்துவேன் அப்படின்றது ஒரு விஷயத்தை அங்கே என்ன பண்ணப்படுது, சொல்லப்படுது. அப்படின்னா இதனுடைய நிழல் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது நிறைவேறி இருக்குதா அப்படின்றது நல்லது. அப்படின்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனம்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது, பின்னால் நடக்க போகிறத முன்னாடி என்னது சொல்கிற ஒரு விஷயந்தான் தீர்க்க தரிசனம். ஆனால் தீர்க்க தரிசனத்துக்கு சில நிழலும் என்ன பண்ணியிருக்குன்னா முன்னாடியே நடந்திருக்கும். அது ஒரு நிழலாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு எக்ஸாம்பிளாக என்ன பண்ணலாம், நம்ம பார்க்கலாம். அப்போ இந்த ஒரு விஷயம் இப்படி நடந்திருக்குது. அதேமாரி தான் என்ன இதனுடைய பொருளும் இது இப்படி தான் என்ன பண்ண போகுது, நிறைவேறும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம பார்க்கும்போது இதில் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த நிழல் எப்படி நடந்தது, இதனுடைய பொருள் எப்படி நிறைவேற போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் எந்த புஸ்தகத்தில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மீகா
தீர்க்க தரிசனம் இல்லைங்களா? அப்படின்னா இந்த மீகா வந்து எந்த காலத்தில் வாழ்ந்தவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இவர் எந்த காலத்தில் வாழ்ந்தார், எந்த காலத்தில், எந்த ராஜாக்களுடைய காலத்தில் இவர் என்ன பண்ணார், தீர்க்க தரிசனம் சொன்னார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது படிக்கலாம் பாருங்க. மீகா 1:1. மீகா 1:1. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொரேசா ஊரானாகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. சரி, இப்போ யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இவங்களுடைய அந்த சமகாலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மீகா தீர்க்கதரிசி என்ன பண்ணியிருக்கிறாரு, வாழ்ந்திருக்கிறாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு. அப்படின்னா இவர் வந்து எந்த கோத்திரத்துக்கு இவர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார்? 2 கோத்திரத்துக்கு சொன்னாரா, ஒரு கோத்திரத்துக்கு சொன்னாரா அப்படின்னு பார்க்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2 கோத்திரத்துக்குமே சொல்லியிருக்கிறார். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது சமாரியாவுக்கும் ஜெருசலேமுக்கும். அப்படின்னா சமாரியான்றது வந்து பார்க்கும்போது 10 கோத்திரத்தினுடைய தலைநகரம், ஜெருசலேம் என்றது வந்து பார்க்கும்போது 2 கோத்திரத்தினுடைய தலைநகரம் அப்படின்றது நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இவர் இந்த ஒரு சம்பவம் நம்ம படித்தோம் இல்லைங்களா, ஒரு தீர்க்க தரிசனம், அதனுடைய நிழலை நம்ம பார்க்கலாம்னு நம்ம சொன்னோம் இல்லையா. இப்போ யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இவங்களுடைய காலப்பகுதியில் தான் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தீர்க்க சொல்லிக்கிறாரு. அப்படின்னா இதனுடைய நிழல் வந்து யாருடைய காலத்தில், எந்த ராஜாக்களுடைய காலத்தில் நிறைவேறி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எந்த ராஜாக்களுடைய காலத்தில்? ஆமாம், எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் இதனுடைய நிழல் என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நிறைவேறுதல நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். நடந்த ஒரு சம்பவத்தை என்ன பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். அந்த நடந்த சம்பவம் வந்து பார்க்கும்போது இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு ஒப்புமையாக என்னது காணப்படும். அப்படின்னா இப்போ வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் கோத்திரம் இருக்குது இல்லையா, மொத்தம் எத்தனை கோத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்தை வந்து பார்க்கும்போது சாலமோன் காலத்தில் தான் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கும்போது 2 என்ன பண்ணுது, பிரிஞ்சுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் வந்து 10 கோத்திரம் தனியாக, 2 கோத்திரம் தனியாக. இந்த 10 கோத்திரம் வந்து பார்க்கும்போது 2 கோத்திரம் சிறைப்பட்டு போகிறதுக்கு முன்னாடியே யார் சிறைப்பட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 கோத்திரம் என்ன ஆயிடுச்சு, சிறைப்பட்டு போயிட்டாங்க. இந்த 10 கோத்திரத்தை வந்து சிறைப்பிடித்து கொண்டு போனது யார் அப்படின்னு பார்க்கும்போது அசரிய ராஜா இல்லைங்களா. அவர் தான் யார் அப்படின்னு பார்க்கும்போது சல்மானேசர் இல்லைங்களா. இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 10 கோத்திரத்தை என்ன பண்ணார், இவர் சிறைப்பிடித்து கொண்டு போனார். இப்போ 10 கோத்திரத்தையும் இவர் சிறைப்பிடிச்சிட்டாரு. அடுத்தது டார்கெட் யாருக்கு வச்சார் அப்படின்னு பார்க்கும்போது 2 கோத்திரத்துக்கு என்ன பண்ணார், இவர் டார்கெட் பண்ணார். ஆனால் இந்த 2 கோத்திரத்தையும் பிடிப்பதற்கு முற்றுகை போடப்பட்டது. ஆனால் முற்றுகை போட்டார். ஆனால் இந்த ஒரு 2 கோத்திரத்தை அவரால் பிடிக்க முடிஞ்சுதா அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 2 கோத்திரத்தை அவரால் என்ன பண்ண முடியல, பிடிக்க முடியல அப்படின்றது நம்ம பார்க்கலாம். சரி, இந்த ஒரு அப்படின்னா இந்த 2 கோத்திரம் வந்து யாருடைய காலத்தில் வந்து சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாருடைய காலத்தில் சிறைப்பட்டு போனாங்க அப்படின்னா பாபிலோன் பேரரசு நேபுகாத் நேச்சர் காலத்தில் தான் வந்து பார்க்கும்போது இந்த 2 கோத்திரம் என்னது சிறைப்பட்டு போனாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ வந்து பார்க்கும்போது பிசி 627 வரைக்கும், இப்போ 911 அதுலேருந்து 627 வரைக்கும் பார்க்கும்போது இந்த ஒரு அசரிய ராஜானுடைய என்னது இவங்களுடைய காலப்பகுதியில் தான் என்ன பண்ணப்பட்டது இருந்தது. அதுக்கப்புறம் தான் பார்க்கும்போது 606 தான் இவங்க யாருக்கு சிறைப்பட்டு போகிறாங்க இந்த 2 கோத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபிலோன் கவர்மெண்ட் இவங்களை சிறைப்பட்டு போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 கோத்திரத்தை வந்து பார்க்கும்போது சிறைப்பிடிப்பதற்காக யார் வரா அப்படின்னு பார்க்கும்போது அசரிய ராஜா சல்மனேசர் என்ன பண்ணுறாரு, வர இல்லைங்களா. சரி, இப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு முற்றுகை போடுறாரு. இவர் முற்றுகை போட்டு இப்போ அந்த டைமில் வந்து யார் ராஜாவாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியா என்ன பண்ணுறாரு, ராஜாவாக இருக்கிறார். இப்போ எசேக்கியா ராஜாவாக இருக்கும்போது இந்த சனகிரி இவர் வந்து நேரடியாக இவர் வந்தார் அப்படின்னா இவருடைய தலைமையில் வந்து பார்க்கும்போது இவருடைய அதிபதி ஸ்தானாதிபதினு சொல்கிறோம் இல்லையா, அவர் யார் பார்க்கும்போது ராப்சாக் அப்படின்னு பேர் வரும்.
இவர் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ 2 கோத்திரத்தை என்னது பிடிப்பதற்காக ஆட்கள் என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறாரு. இப்போ எந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவை ரொம்ப கேவலமாக என்னது பேச முடியுமோ, ரொம்ப தாழ்த்தி பேச முடியுமோ, ஜனங்கள் மத்தியில் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் என்னது சொல்லி ரொம்ப எந்த அளவுக்கு மட்டப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்குலாம் என்ன பண்ணுறாரு இந்த ரப்சாக்கே பேசுகிறத நம்ம என்னது பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த எசேக்கியா என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய கைடன்ஸ்குள்ளே உடனே என்ன பண்ண மாட்டார், போக மாட்டார். இவர் வந்து தனிப்பட்ட முறையில் என்ன பண்ணுவார்னா அவங்களோட சமாதானமாக ஆவதற்காக சில காரியங்கள் என்ன பண்ணுவார் செய்வார். இவர்கிட்ட இருக்கக்கூடிய பொருட்கள் சில காரியங்கள் எல்லாம் கொடுத்து அவங்களோட சமாதான உடன்படிக்கை என்னது பண்ணுறதுக்கு பார்ப்பாரு. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவர் கொடுத்த எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க வாங்கிக்கின்னு எப்படியாவது உங்களை சிறைப்பிடிக்காமல் நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் போக மாட்டோம் அப்படின்றதுல இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உறுதியாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க இந்த ஆசிரியா ராஜா. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியா வந்து பார்த்தீங்கன்னா தேவனிடத்தில் ஒரு ஜெபத்தை என்ன பண்ணுறாரு ஏறெடுக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 36:1 எசேக்கியா ராஜா அரசாண்ட 14 வருஷத்திலே அசீரியா ராஜாவாகிய சனகெரிப் யூதாவில் இருக்கிற அரணான சகல பட்டணங்களுக்கும் விரோதமாய் வந்து அவர்களை பிடித்துக் கொண்டான். சரி, அப்போ அந்த பிடித்து கொண்டான் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக்சுவலாக வந்து இவர் பிடித்து கொண்டாரான்னா எல்லா இடத்தையும் என்ன பண்ணுவார்னா சுற்றி என்ன பண்ணியிருப்பாரு முற்றுகை போட்டிருப்பார். ஆனால் வந்து பார்க்கும்போது இவர் என்ன பண்ண மாட்டாருன்னா பிடித்திருக்க மாட்டார். ஃபுல்லாக என்ன பண்ணுவார் பார்க்கும்போது தன்னுடைய கண்ட்ரோலில் அந்த ஒரு 2 கோத்திரத்தை என்ன பண்ணுவார்னா கொண்டு வந்துடுவார். ஆனால் பிடிக்கக்கூடிய ஒரு சூழல் தான். அப்போ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்போ அந்த டைமில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம படிக்கலாம் பாருங்கள். அவர் சொல்லுவார் பாருங்கள், இதை குறித்து ஏசியாவில் சொல்லப்படும். அந்த ரப்சாக்கே அவர் சொல்லுவார், படிக்கலாம். ஏசாயா 36:12 கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசீரியா ராஜாவின் கையில் ஒப்புக்கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான், அதற்கு இடராதீர்கள் என்று ராஜா சொல்கிறார். சரி, இப்போ அந்த அசீரியா ராஜாவுடைய அதிபதி ஸ்தானாதிபதி ரப்சாக்கே என்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது இந்த எசேக்கியா வந்து பார்க்கும்போது உங்களை யாரை நம்ப பண்ணுவாங்க, கர்த்தரை நம்ப பண்ணுவார். ஆனால் எசேக்கியாவுக்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, செவி கொடுக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதிலே நம்ம 20ஆம் வசனம் படிக்கலாம். 20ஆம் வசனம் கர்த்தர் எருசலேமை என் கைக்கு தப்புவிப்பார் என்பதற்கு அந்த தேசங்களுடைய எல்லா தேவர்களுக்குள்ளும் தங்கள் தேசத்தை என் கைக்கு தப்புவிப்பார் யார் என்று ராஜா சொல்கிறார் என்றான். சரி, அப்படின்னா இவங்க சொல்ற ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்க்கும்போது எந்த தேவர்களும் எங்களுடைய கையிலிருந்து அவங்களுடைய நாட்டை என்ன பண்ணல காப்பாற்றி கொள்ள முடியல. அப்படின்னா இந்த ஒரு தேசத்தையும் என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்க்கும்போது எங்களுடைய கையிலிருந்து என்னது தப்புவிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தாங்க சொல்கிறேன். இதை குறித்து நம்ம வந்து பார்க்கும்போது ஏசாயா 36ஆம் அதிகாரத்திலேருந்து 38ஆம் அதிகாரம் வரைக்கும் பார்க்கும்போது இதனுடைய காரியங்கள் என்ன பண்ணப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் வீட்டில் கூட என்ன பண்ணலாம் படிக்கலாம். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எல்லா விதமான சமாதான உடன்படிக்கைக்கு ஏற்ற எல்லா முடிவுகளையும் யார் எடுத்துறா அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியா என்ன பண்ணுறாரு எடுப்பார். எதற்குமே வந்து பார்க்கும்போது இந்த அசீரியா ராஜா என்ன பண்ண மாட்டாருன்னா செவி சாய்க்க மாட்டார். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் வந்து பார்க்கும்போது எசேக்கியா யாரை நோக்கி பார்ப்பாரு அப்படின்னு பார்க்கும்போது கடைசியாக தேவனை நோக்கி என்ன பண்ணுவார் பார்ப்பார். அப்போ எசேக்கியா வந்து பார்க்கும்போது தேவனை நோக்கி அவர் பார்க்கும்போது தான் என்ன ஒரு விஷயம் அவருக்கு சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன ஒரு விஷயம் சொல்லப்படுதுன்னா இப்போ தீர்க்கதரிசி மூலமாக இந்த ஒரு நகரம் வந்து பார்க்கும்போது அசீரியா ராஜனுடைய கையில் என்னது ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை அப்படின்ட்டு எசேக்கியாவுக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை யார்கிட்டருந்து வருது அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடத்திலிருந்து வருது. அப்போ என்ன நடந்தது அப்படின்றத நம்ம ஏற்கனவே என்னது படிச்சிருக்கிறோம். அப்போ எசேக்கியாவினுடைய ஜெபத்தை கேட்டு பாருங்கள், அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஃபஸ்ட்டே இவர் யார்கிட்ட போல தெரியுங்களா தேவனிடத்தில் போல. இவர் வந்து பார்க்கும்போது இவரால் முடிஞ்ச முயற்சிகள் என்ன பண்ணார்
செய்தார். இவர் மேலே ஒரு தன்னம்பிக்கை இவருக்கு இருந்தது. ஆனால் எல்லாமே முடியாத ஒரு சூழ்நிலையில் தான் கடைசியில் இவர் யார்கிட்ட போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் என்னது போகும்போது இவர் தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது அவருக்கு ஃபேவர் என்ன பண்ணுறாரு. இப்போ அந்த நைட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தேவன் ஒரு தூதனை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறாரு. இப்போ அந்த தூதன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க 37, 36. ஏசாயா 37:36. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் 1,90,000 பேரை சங்கரித்தான். அதிகாரம் எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாக கிடந்தார்கள். சரி, இப்போ என்ன ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவன் ஒரு தூதனை என்ன பண்ணுறாரு, அனுப்புகிறார். பாருங்க, ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, காப்பாற்றுறதுக்கு யாருமே கிடையாது. எல்லா நாடுகளும் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அசீரிய ராஜாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. தன்னை தப்பிவிப்பதற்கு யாருமே என்னது கிடையாது. எல்லாம் சமாதான உடன்படிக்கும் யார் போட பார்க்குறா அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியா என்ன பண்ணுறாரு, அந்த முயற்சியெல்லாம் பண்ணுறாரு. ஆனால் எந்த முயற்சியும் என்ன பண்ணல, பலன் கொடுக்கல. அந்த டைமில் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது 1,85,000 பேர் என்ன பண்ணுறேன்னா ஒரே நேரத்தில் என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அப்படின்னா ஒரே நேரத்தில் வந்து இவங்க எப்படி செத்துருக்கலாம் அப்படின்றதுக்கு எந்த விதமான ப்ரூஃப் பண்ணது கிடையாது. ஒரே நைட்டில் என்ன பண்ணிட்டாங்க. ஆனால் எப்படி செத்துருக்கலாம்னா தூதர்களை வந்து தேவன் எப்படி பயன்படுத்துகிறாருன்னா காற்றுக்குதாக அக்கினிக்கு என்ன பயன்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்குறோம். ஒரு வேளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காற்று, பயங்கரமான ஒரு சூறாவளி என்னது புயல் காற்று அடிச்சு கூட இவங்க என்ன பண்ணியிருக்கலாம், எல்லாரும் டெத்தாக இருக்கலான்றது வேத ஆராய்ச்சியாளர்களுடைய ஒரு கணிப்பாக என்னது காணப்படுது. அப்படின்னா இந்த ஒரு நிழல் எதற்கு நம்ம இதை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது அசரியன் நம்மளுடைய தேசத்தில் என்னது வந்து மிதிக்கும் பொழுது அந்த டைமில் வந்து பார்க்கும்போது 7 மெய்ப்பர்களையும் 8 அதிபதிகளை என்ன பண்ணுவார், நிறுத்துவார். அப்படின்னா ஒரு இஸ்ரேலுக்கு ஜெருசலேமுக்கு ஒரு பெரிய ஒரு இக்கட்டு சூழ்நிலை வரும்பொழுது அவங்களால முடியாத ஒரு கண்டிஷன், அவங்க வந்து பார்க்கும்போது மிதிக்கப்படக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்க்கும்போது 7 மெய்ப்பர்கள் 8 அதிபதிகள் அங்கே என்ன பண்ணுறாரு, நிறுத்துறாரு. அப்படின்னா அதுக்கு ஒரு நிழலாக ஒரு விஷயம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியா ராஜாவுடைய காலத்தில் என்ன பண்ணியிருக்குது, நடந்திருக்குது. அவருக்கு விரோதமாக அசீரிய ராஜா வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு முற்றுகை போடும்போது அவர் தேவனை நோக்கி பார்க்கும்போது தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அப்போ தூதனை என்ன பண்ணுறாருன்னா ஒரே நைட்டில் 1,85,000 பேர் என்ன பண்ணுறாரு, கொன்று போடுறதை நம்ம பார்க்குறோம். அப்படின்னா நிழலாக இந்த சம்பவம் என்ன பண்ணுது, நடந்திருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன ஒரு விஷயம் எசேக்கியா ராஜாவுடைய லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னா வியாதிப்படுவார். அது வந்து எப்படிப்பட்ட வியாதி அப்படின்னு பார்க்கும்போது மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியாக இருக்கும். ஆனாலும் அந்த டைமில் வந்து தேவன் அவருக்கு மறுபடியும் என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஃபேவர் கொடுப்பார். எப்படிப்பட்ட ஃபேவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க, ஏசாயா 38:5-6. 5ஆம் வசனம் முதல் நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். 6ஆம் வசனம் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். சரி, அப்போ அந்த டைமில் அவருக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது இன்னொரு 15 வருஷம் உனக்கு என்ன பண்ணப்படுது, கூட்டி கொடுக்கப்படும். சரி, அப்போ 15 வருஷம் என்ன பண்ணப்படுது, எசேக்கியாவுக்கு அங்கே கூட்டி கொடுக்கப்படுறது நம்ம பார்க்குறோம். அப்போ அவரை பிழைப்பதற்கு என்ன ஒரு விஷயம் அங்கே மெடிசனாக கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க, 20ஆம் அதிகாரம் 7ஆம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவின் மேல் பற்று போன போது அவன் பிழைத்தான். சரி, அப்போ அத்திப்பழத்து அடையை கொண்டு வந்து அங்கே அவருக்கு மெடிசன் கொடுக்குறாங்க. அவருடைய வியாதி என்ன பண்ணப்படுது, சுகமாகறது நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேங்களா?
அப்போ இதுதான் என்னென்னா நிழலாக நடந்த ஒரு சம்பவம். இப்போ நம்ம ஆதார வசனத்துக்கு நம்ம வந்துடலாம். இப்போ நிழலான சம்பவம் நமக்கு என்னது, படித்த விஷயங்கள் அது புரிஞ்சிருக்கும். இப்போ மீகா 5:5 படிக்கலாம் பாருங்க, ஆதார வசனத்தை. மீகா 5:1 இவரே சமாதானக்காரர் அசிரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பாருங்க, அப்ப இந்த ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறின தீர்க்க தரிசனமா, நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனமா அப்படின்னா, நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனம் அப்படின்னா, அசரியன் நம்முடைய தேசத்தில் வரும்போதும் நம்மளுடைய அரண்களை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பர்களையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக என்ன பண்ணுவேன், நிறுத்துவேன். அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது நம்முடைய அரண்களை அப்படின் போது இது எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெருசலேம் சிட்டி என்ன பண்ணுது, குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்போ அந்த டைமில் வந்து இது எந்த ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்க்கும்போது யாக்கோபுடைய இக்கட்டு காலம் இல்லைங்களா, மகா உபத்திரவம். அப்படின்னா இந்த ஒரு தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறும் அப்படின் போது, சபை இருக்கும்போது நிறைவேறுமா, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நிறைவேறுமா, எப்போ நிறைவேறக்கூடிய தீர்க்க தரிசனம் இது? அப்போ இந்த தீர்க்க தரிசனத்தை நிறைவேறணும் அப்படின்னா சபை வந்து பார்க்கும்போது திரைக்கு அப்பால் இருப்பாங்க, மகிமையில் என்னது. அப்போ அவங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நிறைவேறக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் இல்லைங்களா. அப்படின்னா இப்போ என்ன ஒரு எதிர்பார்ப்பு சபைக்கு இருக்கக்கூடாதுன்னா, நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சு பார்க்கும்போது தேவன் 7 மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவார், அது மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுனாலே என்ன அர்த்தம், சபை வாய்ப்பு என்னது, அவன் டோர் க்ளோஸ் ஆயிடுச்சுன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா. சரி, இருந்தாலும் நமக்கு என்ன ஒரு நம்பிக்கையில் நம்ம எல்லாம் ஓடின்னு இருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது என்னன்னா சபை முடியல இல்லைங்களா. சரி பாருங்க, இப்போ இந்த 7 மேய்ப்பரையும் மனுஷரின் 8 அறிவு. அப்போனா இதுக்கு இணையான வசனங்கள் ஏதாவது இருக்குதா? இப்போ இவங்க தான் 7 மேய்ப்பர்கள், இவங்க தான் 8 அதிபதிகள் அப்படின்றதுக்கு இணையான வசனங்கள் ஏதாவது இருக்குதான்னா, இதுக்கு வந்து பார்க்கும்போது இணையான வசனங்கள்லாம் நம்ம எதையும் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. இப்போ வந்து பார்க்கும்போது இந்த ஒரு தீர்க்க தரிசனத்துக்கு நேரலாம் நடந்த ஒரு சம்பவத்தை என்னது பார்த்தோம் இல்லையா. அதேமாரி வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது எப்படி ஒரு தூதனை வந்து அங்கே என்ன பண்ணுறாரு, தேவன் நிறுத்துறாரோ முடியாத கட்டத்தில், அதேமாரி வந்து பார்க்கும்போது ஒரு மகா இக்கட்டு காலம் அவர் வரும்போது 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகள் என்ன பண்ண போறாரு, நிறுத்துவார். அவங்க யாரா இருப்பாங்கன்றதை தான் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா. அப்படின்னா இதுக்கு இணையான வசனங்கள் ஏதாவது சொல்லப்படுதா அப்படின்னா, அப்படி இணையான வசனங்கள் தனிப்பட்ட முறையில் ஏதாவது இருக்குதான்னா அப்படிலாம் ஒன்றுமே என்னது இல்லைன்றதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து யாரை குறிக்கும். இப்போனா மெய்ப்பர்கள் அப்படின்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்குவோம் அப்படின்னா, என்ன புரிஞ்சுக்குவோம் நம்ம மெய்ப்பர்கள்னாலே, மேய்ப்பர்கள்லாம் அவங்களுக்கு என்னது மந்தை இருக்குது, அந்த மந்தையை வந்து அவங்க போஷிக்க கூடியவர்கள் அப்படின்றது தான் நம்ம அனுமானிப்போம் இல்லைங்களா. ஆனால் இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது அப்படியே நம்ம என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கன்கார்டன்ஸ் 74:62 பார்க்கும்போது இந்த மேய்ப்பர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு என்ன ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரா அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணப்படும் கொடுக்கப்பட்டிருக்கும். அதுக்கு வந்து பார்க்கும்போது இங்கிலீஷ் வேர்டு நம்ம படித்தோம்னா ஜென்ரலி டு ரூல் அப்படின்னா எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது ரூலர் ஆர் இல்லைன்னா கிங் அப்படின்னா, கிங்னா என்ன சொல்லுவோம், ரூலர்னா ஆளக்கூடியவர்கள், கிங்குனா ராஜாக்கள் சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னா இந்த 7 மெய்ப்பர்கள் அப்படின்னு சொல்கிறத நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கும்போது 7 அரசர்கள் 7 ராஜாக்கள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும் எடுத்துக்கொள்ளணும். ஓகேங்களா. சரி, இதுக்கு வந்து பார்க்கும்போது நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 2:27. வெளிப்படுத்தல் 2:27. அவன் இருப்பு போல அவர்களை ஆளுவான், அவனால் மண்பாண்டங்களைப் போல நொறுக்கப்படுவார்கள். பாருங்க, நம்ம இரும்பு கோலால் அவர்களை ஆளுவான், அவர்கள் மண் பாண்டங்களைப் போல என்ன பண்ணப்படுவாங்க, நொறுக்கப்படுவாங்க. இது வந்து பார்க்கும்போது சபைக்கு சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இல்லைங்களா. அப்படின்னா இந்த இரும்பு கோலால் அவர்களை
ஆளுவான்னு சொல்லப்படுது இல்லையா? அப்போ அதுக்கு என்ன ஒரு வார்த்தை அங்கே யூஸ் பண்ணுறோம்னா ரூலர் அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன பண்ணுறோம் நம்ம? ரூல் இல்லைங்களா? அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு விஷயத்தை அங்கே வந்து கண்காணன்ஸ் 41:65 வந்து பார்க்கும்போது கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கும்போது டு டென்ட் ஆஸ் ஏ ஷெப்பர்ட் இல்லைங்களா? அப்போ அதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லையா? ஷெப்பர்ட்னாலே மெய்ப்பர்கள் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லையா? அப்போ அதே ஒரு வார்த்தை தான் இங்கே என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்பட்டது. அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மெய்ப்பர்கள் அங்கே சொல்லப்படுது இல்லையா? அதுக்கு நம்ம கண்காணன்ஸில் என்ன பார்த்தோம்னா ரூலர் இல்லைன்னா கிங், ராஜாக்கள். அப்படின்னா அந்த 7 மெய்ப்பர்கள் அப்படின்றத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 7 ராஜாக்கள், 7 அரசர்கள். அப்படின்னா அசேரியன் நம்மளுடைய தேசத்தில் வரும்பொழுது தேவன் யாரை நிறுத்த போறார் அப்படின்னு பார்க்கும்போது 7 ராஜாக்களை என்ன பண்ண போறாரு? நிறுத்த போறாரு. அப்படின்னா 7 ராஜாக்கள்னா யாரு? நம்ம ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும் போது என்ன படிப்போம்? நம்மளை தான் என்ன பண்ணிருக்க சபையை தான் என்ன சொல்றாங்கன்னா ராஜரீக ஆசாரிய கூட்டம் இல்லைங்களா? அப்ப எத்தனை பேர் அப்படின்னு சொல்லும் போது 7 அப்படின்னு சொல்றோம். ஏன் 7 சொல்லப்படுதுன்னா 7ன்றது நம்ம என்ன பார்ப்போம்? ஒரு முழுமை. அப்படின்னா இந்த 7 இந்த நம்பர் வந்து யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 7னா 7 மெய்ப்பர்கள்னா 7 ராஜாக்கள். இந்த ஒரு நம்பர் யாருக்கு பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா யாருக்கு பொருந்தும்? சபைக்கு இந்த நம்பர் என்னது பொருந்தும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். அப்படின்னா இப்போ நம்ம வெளிப்படுத்தல விசேஷத்தில் கூட படிப்போம். இப்போ ஆசரிப்பு கூடாரம் இருக்குது இல்லையா? ஆசரிப்பு கூடாரத்தில் கூட நம்ம உள்ளே போனோம்னா என்ன இருக்குது? அங்கே பொன் குத்து விளக்கு. அது எத்தனை அகல் இருக்கும்? 7 இல்லையா? இதெல்லாம் வந்து யாரை அடையாளப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்போது சபை என்னது அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இன்னொரு வசனம் கூட இந்த 7ன்றது சபையை தான் ப்ரூவ் பண்ணுது அப்படின்றது இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தல் 16:1 அப்பொழுது தேவாலயத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தம், அந்த 7 தூதருடனே நீங்கள் போய் தேவனுடைய கோப கலசங்களை பூமி மேல் ஊற்றுங்கள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, அப்ப 7 தூதருடனே இல்லைங்களா? அப்படின்னா 7 தூதர்கள். இப்போ வந்து நம்ம வெளிப்படுத்தல் விஷயத்தை படிக்கும்போது 7 தூதர்கள். அப்படின்னா 7ன்றது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு என்னது பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதுதான் 7 கால சபைகள், 7 சபைகள் இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம படிப்போம். ஓகேங்களா? சரி. அப்படின்னா இந்த 7ன்றது முழுமை. அப்படின்னா 7 மெய்ப்பர்கள்ன்றது யாரை குறிக்குன்னா 7 ராஜாக்கள்னா. அப்படின்னா ராஜாக்கள் அப்படின்னு சொல்லும்போது அது ஒருத்தவங்களை என்ன பண்ணது குறிக்காது. 7ன்றது முழுமை. அப்படின்னா என்னது? முழு சரீரம் 1,44,000. ஓகேங்களா? அப்படின்னா இவங்க தான் வந்து பார்க்கும்போது அந்த சபை, அவங்க தான் அந்த ராஜாக்கள். அப்படின்னா அசரியன் நம்மளுடைய தேசத்தில் வரும்போது இந்த சபை தான் எப்படி இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ராஜாக்கள் என்ன பண்ண போகிறாங்க? இருக்க போகிறாங்க. இதை தான் நம்ம தானியலில் கூட நாங்கள் எப்படி படிப்போம்னா அதோட ராஜ்யம் வந்து பார்க்கும்போது கிறிஸ்துவுக்கு என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும். அதை அவர் வந்து யாருக்கு கொடுப்பாருன்னா பரிசுத்தவான்களுக்கு அதை என்ன பண்ணுவார்? கொடுத்துருவார். அந்த ஆளுகையை என்ன பண்ணுவாருன்னா பரிசுத்தவான்களுக்கு என்னது பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம். அப்படின்னா இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7 மெய்ப்பர்கள்னா 7 கால சபையின் பரிசுத்தவான்கள். ஓகேங்களா? சரி. அப்படின்னா 7 மெய்ப்பர்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் அதிபதிகளை பற்றி சொல்லும்போது மனுஷரில் 8 அதிபதிகள். அப்படின்னா இவங்க வந்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு கிட்டான ஒரு சூழ்நிலையில் வரும்போது பூமியில் வந்து எல்லாருக்கும் கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இவங்களுடைய காரியங்கள் இருக்குமானா இருக்காது. அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7 மெய்ப்பர்கள் சொல்கிறோம் இல்லையா? அதான் 7 ராஜாக்கள். ஒட்டுமொத்த சபை அது குறிக்கக்கூடியது, பரிசுத்தவான்களை குறிக்கக்கூடியது. இவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது பலியினாலே தேவனோடு என்னது உடன்படிக்கை செய்தவர்கள். தங்களுடைய பலியின் ஜீவித்து சரியாக என்ன பண்ணியிருக்கிறாங்க? நிறைவேற்றி முடித்து இவங்க வந்து மகிமைக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாங்க? பிரவேசித்திருக்கிறாங்க. அப்போ இவங்களை கொண்டு தான் தேவன் என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு அவங்களுடைய இக்கட்டு சூழ்நிலையில் இவங்களை என்ன பண்ண போகிறாரு? நிறுத்த போகிறாரு அப்படின்றத பார்க்குறோம். இவங்க என்ன ஒரு ஸ்டேஜில் இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஆவிக்குரிய ஒரு ஸ்டேஜில் இவங்க இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி. அப்படின்னா 7 மெய்ப்பர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது 7 ராஜாக்கள். அப்படின்னா 7ன்றது
யாருக்கு அது பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது சபைக்கு என்னது பொருந்தும். இவங்க யாருன்னா மகிமை அடைந்த சபை வகுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ இவங்கள தான் என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போது நிறுத்த போறாருன்றதை நம்ம என்னது பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது யார் இருக்கிறா? 8 அதிபதிகள். அப்ப இவங்களை கொடுத்து சொல்லும்போது மனுஷரில் 8 அதிபதிகளையும் அப்படின்னா மனுஷரில் அப்படின்னு சொல்லும்போது அசேரியன் வந்து பார்க்கும்போது தேசத்தை வந்து பிடிக்க வரும்போது முற்றுகை போடும்போது அப்ப மனுஷரில் 8 அதிபதிகள் எங்க இருப்பாங்க? பூமியில். அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்க? இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படின்னா இவங்க யாரா இருக்கும்? இந்த 8 அதிபதிகள் யாரா இருக்கலாம்? தெரியும் இல்லைங்களா? முற்பிதாக்கள். அப்படின்னா இந்த 8 அதிபதிகள் முற்பிதாக்கள் என்றதுக்கு நமக்கு வந்து இணையான வசனங்கள் எதுனா கிடையாது. இருந்தாலும் வந்து பார்க்கும்போது சில வசனங்கள் என்னது வச்சு நம்ம சொல்லலாம். அப்ப இந்த முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது யாரிலிருந்து முற்பிதாக்கள் கொண்டு வரலாம்? ஆபிரகாமிலிருந்து கொண்டு வரலாமா? சரி பாருங்க, ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஓகேங்களா? சரி. அப்படின்னா 8ன்னு ஏன் சொல்லப்பட்டிருக்குது? 8 அதிபதிகள் அப்படின்னா இந்த ஒரு 8 நம்பர் யாருக்கு பொருந்தக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது முற்பிதாக்களுக்கு என்னது பொருந்தக்கூடிய ஒரு நம்பராக பார்க்கலாம். எப்படி நம்ம இதை வந்து புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாரு இல்லையா? எத்தனாவது நாள் விருத்த சேதனம் பண்ண சொல்கிறாரு? 8ஆம் நாள் இல்லைங்களா? அப்போ இந்த ஒரு 8ஆம் நாளை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ இந்த ஒரு நம்பர் யாருக்கு பொருந்துனா முற்பிதாக்களுக்கு என்னது பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி வந்து பார்க்கும்போது இந்த எசேக்கியேல் தேவாலயத்தில் கூட என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா இந்த ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கும். படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 43ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அந்நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல் ஆசாரியர்கள் பலிபீடத்தின் மேல் உங்கள் தகன பலிகளையும் உங்கள் ஸ்தோத்திர பலிகளையும் படைப்பார்களாக. அப்பொழுது உங்களை அங்கீகரிப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்க, அந்த நாட்கள் முடிந்த பின்பு 8ஆம் நாள் முதல். இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இது எப்போ நடக்கிற விஷயம்னா சமாதான ராஜ்யத்தில் என்னது நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்போ அந்த ஒரு எசேக்கியேல் தேவாலயம் இது ஒரு தனி சப்ஜெக்ட். இதை நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம். அப்போ அங்கே வந்து பார்க்கும்போது அந்த ஒரு 4 வகுப்பாரை பற்றி கூட என்ன பண்ணப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கோம். அது எத்தனாவது நாள் அப்படின்னு சொல்லப்படுதுன்னா 8ஆம் நாள் முதல் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படும். அப்படின்னா அந்த ஒரு ஆசிரியப்பு கூடாரம் அந்த ஒரு எசேக்கியேல் தேவாலயத்தில் வந்து யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஆசாரியர்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லேவி வகுப்பார் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதிபதிகள். இதில் வந்து பார்க்கும்போது ஆசாரியர்கள் வந்து பார்க்கும்போது தேவாலயத்துக்குள்ள என்ன பண்ணலாம்? போகலாம், வரலாம். ஆனால் வந்து யார் உள்ளே போக முடியாது அப்படின்னு பார்க்கும்போது வரலாம். ஆனால் ஆசாரியர்கள் போகக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு யார் போக முடியாதுன்னா அதிபதிகள் என்ன பண்ண முடியாது? போக முடியாது. ஏன்னா அங்கே கேட் என்ன பண்ணப்பட்டிருக்கோம்? க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கோம். அப்போ கேட் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கும்போது சபை வாய்ப்பு என்ன ஆயிடுச்சு? க்ளோஸ் ஆயிடுச்சுன்றதுக்கு ஒரு அடையாளமாக அங்கே என்ன பண்ணப்படும் சொல்லப்படும். ஓகேங்களா? அப்படின்னா வந்து பார்க்கும்போது அதிபதிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் இல்லைங்களா? ஜனங்கள் வந்து பலி செலுத்துவதற்காக வரக்கூடிய ஒரு விஷயங்கள் அங்கே என்ன பண்ணப்பட்டிருக்கோம் சொல்லப்பட்டிருக்கோம். அப்போ இங்கே நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு 8ஆம் நாள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஏற்கனவே வந்து பார்க்கும்போது நமக்கு பழக்கமான வசனங்கள் இப்போ இந்த முற்பிதாக்களை பற்றி சொல்லப்பட்ட வசனங்கள் படிக்கலாம். சங்கீதம் 45ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவரை பூமிக்கும் பொருளாக வைத்தீர். சரி. அப்படின்னா இந்த உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பாங்க. அப்படின்னா பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது யார் பிதாக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் யார் தான்? பிதாக்கள் தான். இப்போ வந்து ஆபிரகாம்லாம் யாருக்கு பிதா? இயேசு கிறிஸ்துவுக்கு பிதா இல்லைங்களா? ஆனாலும் வந்து பார்க்கும்போது அந்த ராஜ்யத்தில் இருந்து இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது பிரபுக்களாக என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்படின்னா பிரபுக்கள் அப்படின்னு சொல்லும்போது அதிபதிகள் இல்லைங்களா? அப்படின்னா இவங்க வந்து பூமியில் வந்து பார்க்கும்போது அந்த ஜனங்களை வழிநடத்தக்கூடிய நிலைமையில யார் தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த முற்பிதாக்கள் தான் என்ன பண்ணுவாங்க
இருப்பாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? அப்படின்னா என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 7 மெய்ப்பர்கள் 8 அதிபதிகள். இது பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எப்போ நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு. இது பார்க்கும்போது ஆரம்ப ஸ்டேஜில் கிடையாது. எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, உபத்திரம் ஸ்டார்ட் ஆகிடும். மகாபத்திரம் என்னது ஸ்டார்ட் ஆகிட்டு அதனுடைய எண்டில் என்னது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். அந்த டைமில் தான் என்ன நடக்க போகுதுன்னா, அசரியர்கள் நான் படிக்கிறோம் இல்லையா, அவங்க தேசத்தில் முற்றுகை போடும்போது இப்போ அந்த டைமில் தான் யார் நிற்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 7 மெய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் நிறுத்துவார். அப்படின்னா அந்த 7 மெய்ப்பர்கள் யாருன்னா சபை, ஒட்டுமொத்த சபை, மகிமை அடைந்த சபை அப்படின்னு பார்க்குறோம். அதேமாரி பார்க்கும்போது அதிபதிகள் அப்படின்னு சொல்லும்போது யார் அப்படின்னா முற்பிதாக்கள். இவங்க என்ன பண்ண போகிறாங்க நிற்பாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் வரிசையை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். பாருங்கள், இந்த உயிர்த்தெழுதலில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உயிர்த்தெழுதல் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் தான்? இயேசு கிறிஸ்து. அடுத்தது பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் பார்க்கும்போது ரெண்டாவது பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சபை. சபையில் பார்க்கும்போது இந்த உயிர்த்தெழுதல் 2 விதமாக நடக்கும். பரிசுத்தவான்களுக்கு 2 விதமாக நடக்கும். எப்படி 2 விதமாக நடக்கும்? உயிர்த்தெழுதல் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு? 1800 இயேசு கிறிஸ்து 874 வந்தார். 1878 என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது உயிர்த்தெழுதல் என்னது ஸ்டார்ட் ஆகுது. அப்படின்னா 1,44,000 பேர் உயிர்த்தெழுந்துட்டாங்களா? 1,44,000 பேர் என்ன பண்ணல உயிர்த்தெழுதல். அப்படின்னா பாதம் அங்கே என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. அப்படின்னா ஒரு குரூப் அதுக்கு முன்னாடி மரித்தவர்கள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 1874க்கு முன்னாடி மரித்தவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா 1878 என்ன பண்ணிட்டாங்க, உயிர் அடைஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது இந்த சபை வாய்ப்புக்குள்ளே மறிக்கக்கூடியவர்கள் இமைப்பொழுதில் என்ன பண்ண போடுவாங்க, மறுரூபம் ஆக்கப்படுவாங்க. அப்படின்னா ஒரு குரூப் மகிமை அடைந்த ஒரு குரூப் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாதாங்கமாக என்னது இந்த பூமியில் ஒரு குரூப் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு சில நிழல்கள்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அதுதான் பார்க்கும்போது மரித்த பரிசுத்தவான்கள் அறுவடையின் காலத்தில் என்னது இந்த 2ஆம் அறுவடையின் காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அப்போ இதுக்கு பார்க்கும்போது சில நிழல்கள்லாம் நம்ம படிப்போம். என்ன நிழல்கள்? ஏலியா, எலிசா, இப்போ 2 பேருமே ஒன்றா என்ன பண்ணுவாங்க, பிரயாணப்படுவாங்க. எலிசா சோழல் காட்டில் என்ன பண்ணுவார், எடுத்துக்கொள்ளப்படுவார். எலிசா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய தன்னுடைய ஊழியம் என்னது அப்படின்னா எலியாவுடைய ஊழியம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் யாருடைய ஊழியம் ஸ்டார்ட் ஆகும், எலிசா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய ஊழியம் என்ன ஆகும், கம்ப்ளீட் ஆகும். நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சபையினுடைய உயிர்த்தெழுதல் முடிஞ்சதுக்கப்புறம் யாருடைய உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருடைய உயிர்த்தெழுதல்? திரள் கூட்டத்தினுடைய உயிர்த்தெழுதல். அப்படின்னா இவங்களும் பார்க்கும்போது சில சாட்சிகள் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க அப்படின்றதுல நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், படிச்சிருக்கிறோம். இப்போ இந்த திரள் கூட்டத்துக்கு யாரை எக்ஸாம்பிளாக கொண்டு வரலாம் இந்த ஒரு பாடத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் லோத்தை நம்ம என்ன பண்ணலாம், கொண்டு வரலாம். இப்போ லோத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சோதோம் குமரா அழிய போகுதுன்றது தூதருக்கு மூலமாக அவருக்கு என்னது தெரியும். ஆனாலும் தெரிஞ்சாலும் அவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் என்ன பண்ணுறாரு, தாமதம் பண்ணிக்கொண்டே இருப்பார் இல்லைங்களா? அப்படி தாமதம் பண்ணிக்கொண்டே இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஒரு பெரிய ஒரு உபத்திரம் ஆகிடும், ஸ்டார்ட் ஆகிடும். தேவனால் அனுமதிக்கப்பட்ட ஒரு ஜட்ஜ்மெண்ட் அங்கே ஆகிடும், பாஸ் ஆகிடும். அந்த டைமில் தூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவருடைய கையை பிடிச்சின்னு ஊருக்கு வெளியில் இருந்தது விடுவாங்க. விட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது அதை இருக்கிற அந்த மலைக்கு என்ன பண்ணிட்டு ஓடுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, இந்த சூழ்நிலையில் என்னால் என்ன பண்ண முடியாது, மலைக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அது பக்கத்துலேயே என்னது ஒரு சின்ன ஒரு ஊர் இருக்குது, அங்கே வேணால் நான் என்ன பண்ணிடுறேன் போயிடுறேன் அப்படின்னா. லோத்து யார் கிடையாதுன்னா திரள் கூட்டம் கிடையாதும். ரொம்ப மலை ஏறதுக்குலாம் எப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்றது என்ன பண்ணுறாங்க, ஒத்துக்குவாங்க. சில டைமில் ஒத்துக்கிட்டு பக்கத்துலேயே ஏதாவது ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தால் சொல்லுங்கன்ற மாதிரி அவங்க இது பண்ணுவாங்க. அப்போ அது எந்த டைமில் நடக்கும்ன்றது அங்கே சொல்கிறாருன்னா படிக்கலாம் பாருங்கள். அது அவன் 19 இருக்குது.
ஆதியாகமம் 19:23. லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமியின் மேல் சூரியன் உதித்தது. பாருங்க, லோத்து சோவாருக்குள் வரும்போது பூமி மேல் எது உதித்தது? சூரியன், இல்லைங்களா? அப்படின்னா மகாபத்திரம் முடிஞ்சு சூரியன் வெளிப்படையான ராஜ் என்னது? சபை வந்து பார்க்கும்போது மகிமை அடையுது. அப்படின்னா சூரியன் உதிக்குது, இல்லைங்களா? சூரியன் உதிச்சாலே என்ன ஆயிடுச்சு? ராஜ்யம், வெளிப்படையான ராஜ்யம் என்னது ஆரம்பிக்கக்கூடிய விஷயம். அந்த டைம்ல தான் வந்து பார்க்கும்போது திரள் கூட்டத்தினுடைய ஒரு உயிர்த்தெழுதல் என்னது நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இது வந்து பார்க்கும்போது சபைக்கு அப்புறம் யாருடைய உயிர்த்தெழுதல் அப்படின்னு பார்க்கும்போது திரள் கூட்டத்தினுடைய உயிர்த்தெழுதல் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அது எந்த சூழ்நிலையில் அப்படின்னு பார்க்கும்போது சபையினுடைய அந்த ஒரு ஆளுகை என்னது தொடங்கும் போது தான் இவங்களுடைய உயிர்த்தெழுதல் என்னது நடக்குன்றதுக்கு ஒரு ப்ரூஃப் நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்தது நம்ம வந்து யாருடைய உயிர்த்தெழுதலை நம்ம பார்ப்போம்னா, யாருடைய உயிர்த்தெழுதல்? முற்பிதாக்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம யாருலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்? ஆபேலிருந்து யோவான் ஸ்நானன் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க பார்ப்போம், இல்லைங்களா? சரி, அப்போ அடுத்தது யாருடைய உயிர்த்தெழுதல்னா முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் அப்படின்னு பார்க்குறோம். பாருங்க, சபைக்கு அப்புறம் திரள் கூட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முற்பிதாக்களுடைய உயிர்த்தெழுதல் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா இவங்களுடைய உயிர்த்தெழுதல் எந்த ஒரு ஸ்டேஜில் நடக்கும்ன்றத இந்த ஒரு வசனம் நமக்கு என்ன பண்ணுது சொல்லப்படுது. பாருங்க, அந்த ஆதார வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். பாருங்க, மீகா 5:5. இவரே சமாதானக்காரர், அசரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்மனைகளை மிதிக்கும் போதும் 7 மேய்ப்பரையும் மனுஷரில் 8 அதிபதிகளையும் அவனுக்கு விரோதமாக நிறுத்துவேன். பாருங்க, அப்படின்னா அசரியன் நம்முடைய தேசத்திலே வரும்போதும் நம்முடைய அரண்களை மிதிக்கும் பொழுதும், அப்படின்னா இங்க வந்து பார்க்கும்போது ஜெருசலேம் நகரம் அது வந்து மிதிக்கப்படும் பொழுது அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா அசரியர்கள் என்ன பண்ணாங்க? அசரியர்கள்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யாரு? ஈரான். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஈரான் தான் வந்து பார்க்கும்போது அன்னைக்கு வந்து பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய என்னது ஒரு பேரரசாக இருந்தாங்க. அவங்க தான் வந்து பார்க்கும்போது ஜெருசலேம் என்ன பண்ணாங்க தெரியுமா? முற்றுகை போட்டாங்க. ஓகேங்களா? அதனால இப்போ ஒரு சண்டை நடக்குது. இப்போ அவங்க தான் பெரிய முற்றுகை என்னது போட்டுருக்குறாங்களா, எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த டைமில் வந்து பார்க்கும்போது இவங்க ஒரு பெரிய ராஜ்யமாக என்ன பண்ணாங்க இருந்ததுனால ஜெருசலேம் என்ன பண்ணாங்கன்னா முற்றுகை போட்டாங்க. அந்த சூழ்நிலையில் வந்து பார்க்கும்போது ராஜாவாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் அவர் என்ன பண்ணார்? ஜெபம் பண்ணார். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா இங்கே வந்து எசேக்கியேல் யாருக்கு அடையாளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு அடையாளமாக இருக்கும்? யூத ஜனங்களுக்கு. அப்ப இது வரைக்கும் பார்க்கும்போது யூத ஜனங்கள் இருக்கிறாங்க இல்லையா, யாருடைய உதவியை இன்னைக்கு வரைக்கும் அவங்க நாடல தெரியுங்களா? தேவனுடைய உதவியை இன்னைக்கு வரைக்கும் அவங்க என்ன பண்ணல படிப்பாங்க. நிறைய விஷயங்கள் படித்தாலும் தேவன் தான் நம்மளோட இருந்து எல்லா சப்போர்ட்டும் நமக்கு என்ன பண்ணிருக்கிறாரு, செய்துன்னு இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னது தெரியாது, இல்லைங்களா? இது வரைக்கும் பார்க்கும்போது தங்களுடைய திறமை, தங்களுடைய அந்த ஒரு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஞானம், இந்த டெக்னாலஜி, அவங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த படை பலம், இதன் மேலே வந்து பார்க்கும்போது அதிகப்படியான ஒரு நம்பிக்கை யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது யூத ஜனங்களுக்கு என்னது இருக்குது. பாருங்க, எசேக்கியேல் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அவங்களோட சமாதான உடன்படிக்கைக்கு என்ன பண்ணுறாரு போகிறாரு. ஆனால் இவர்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கின்னு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றை அழித்து அவனை பிடிக்கணும், அதுதான் எங்களுடைய கோல் அப்படின்றதுல இவங்க எப்படி இருப்பாங்கன்னா உறுதியாக என்ன பண்ணுவாங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இது எப்போ நடக்கக்கூடிய விஷயம்னா அசரியா என்னது வரணும். அப்படின்னா அசரியா அப்படின்னு சொல்லும்போது நம்ம அன்றைய காலத்தில் வந்து பார்க்கும்போது யாருன்னா ஈரான், இல்லைங்களா? அப்படின்னா இது எப்போ நடக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரம், யாக்கோபுடைய இக்கட்டு காலம். அப்போ அது எந்த சூழ்நிலையில் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் தேவன் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேய்ப்பர்கள் 7 மேய்ப்பர்களையும் 8 அதிபதிகளையும் பாருங்க எல்லார்ட்டையும் இப்போ ஹெல்ப் கேட்குறாரு. ஹெல்ப் யாரும் என்ன பண்ணல, உடன்படிக்கைக்கு யாரும் என்ன பண்ணல, ஒத்து வரல. அப்படின்னா கடைசி யார் தான் ஒரு வழி அப்படின்னு பார்க்கும்போது தேவன் தான். தேவனை விட்டால் நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே
இல்லைன்ற முடிவுக்கு வந்ததுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா எசேக்கியேல் தேவனை நோக்கி என்ன பண்ணுறாரு, எப்படி ஜெபிக்கிறாரோ அதே மாதிரி வந்து பார்க்கும்போது யூத ஜனங்கள் தங்களால் முடியாத ஒரு கட்டத்தில் அவங்க வரும்போது யாரை நோக்கி அவங்க பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனை நோக்கி என்ன பண்ணுவாங்க, பார்ப்பாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து பார்க்கும்போது நம்ம படிக்கும்போது படிக்கலாம் பாருங்க. எசேக்கியேல் 38:18. எசேக்கியேல் 38:18 இஸ்ரவேல் தேசத்துக்கு விரோதமாக கோபம் வரும் காலத்தில் என் உக்கிரமம் என் நாசில் ஏறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, அப்ப இஸ்ரேல் தேசத்துக்கு விரோதமாக கோகு என்னது வரும் காலத்தில் அப்படின்னா இந்த கோகு யாருன்றது நமக்கு என்னது தெரியும். கோகு யாரு? ரஷ்யா இல்லைங்களா? அப்படின்னா ரஷ்யா போன்ற மிகப்பெரிய நாடுகள் எருசலேமுக்கு விரோதமாக வரும்பொழுது இவங்களால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா, சமாளிக்க முடியாது. அப்படின்னா ரஷ்யா தலைமையில் எல்லா நாடுகளும் இப்போ துருக்கி மற்ற நாடுகளும் என்னது கூட்டு சேர்ந்து வரும்போது இவங்களால எதிர்த்து என்ன பண்ண முடியாது, நிற்க முடியாது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் கட்டம். இவங்க யாரை நோக்கி பார்ப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது எசேக்கியேல் எப்படி தேவனை நோக்கி என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணாரோ அதே மாதிரி இவங்க வந்து பார்க்கும்போது யாரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவாங்க. யூத ஜனங்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய யூதர்கள் யாரை நோக்கி பண்ணுவாங்கன்னா தேவனை நோக்கி என்னது பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மகாபத்ரம் 3ஆம் உலக யுத்தம், ஒருவேளை இப்போ நடக்கக்கூடிய யுத்தத்தை கூட வந்து எதற்கு ஒப்பிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறாங்கன்னா 3ஆம் உலகப் போர் என்னது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றது. ஆனால் அது ஸ்டார்ட் ஆயிடுச்சான்றது இன்னும் என்ன பண்ண முடியல, கணிக்க முடியல. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்துன்னு இருக்கிறோம். ஆமாம், சங்கீதம் 83 இது ஒரு தீர்க்க தரிசனம். இது என்ன ஆகணும், நிறைவேறணும். இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை வந்து பார்க்கும்போது இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இல்லைங்களா, அதில் முஸ்லீம் கண்ட்ரி இன்க்ளூட வந்து பார்க்கும்போது ஈரான் என்னது நம்ம சேர்க்கலாம். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க பார்க்கும்போது இஸ்ரேலுக்கு விரோதமாக என்னது ஆமாம் ஒரு அட்டாக் பண்ணுவாங்க. இவங்க எல்லாரையும் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு யுத்தத்தில் இஸ்ரேல் என்ன பண்ணணும்னா ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது வந்து பார்க்கும்போது ஜெயிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் வந்து பார்க்கும்போது சுகமாக என்னது குடியிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் தான் வந்து பார்க்கும்போது நம்ம பார்க்குறோம். அதை இதை கூட நம்ம படிச்சிருக்கலாம். சங்கீதம் 83:1-3 வரைக்கும் படிக்கும்போது யாரெல்லாம் வருவாங்க அப்படின்றது இங்கே சொல்லப்பட்டிருக்கோம். ஏன்னா படிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 73:1 முதல் இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைவர் தலையிடுகிறார்கள். உமது ஜனத்துக்கு விரோதமாக உபய தந்திரங்களை யோசித்து உமது மறைவிலிருந்தவர்களுக்கு விரோதமாக ஆலோசனைப்படுத்துகிறார்கள். அவர்கள் இனி ஒரு ஜாதியாக இராமலும் இஸ்ரவேலின் பேர் இனி நினைக்கப்படாமலும் போவதற்காக அவர்களை அதற்குள்ளே வாருங்கள் என்கிறார்கள். பாருங்க, அப்ப இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இருக்கக்கூடிய அந்த முஸ்லீம் நாடுகள் எருசலேம் என்னது இஸ்ரேலை சுற்றி இருக்கக்கூடிய முஸ்லீம் நாடுகள் என்ன பண்றாங்கன்னா இனி ஒரு ஜாதியாரா அவங்க என்னது யூதர்களே என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அவங்களுடைய பேர் இனி என்ன பண்ணக்கூடாதுன்னா நினைக்கப்படக்கூடாது. இப்போ அவங்களை என்ன பண்ணணும், அதம் பண்ணணும் அப்படின்றதுக்காக சுற்றி இருக்கக்கூடிய அரபு நாடுகள் இப்போ யாருக்கு விரோதமாக வந்து பார்க்கும்போது அந்த யுத்தத்தை செய்வாங்க அப்படின்னு. இது வந்து பார்க்கும்போது நம்மளுடைய கண் முன்னாலே என்னது பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் நம்ம கண் முன்னாலே நடக்கிறத அப்படியே கண்குளிர நம்ம என்ன பண்ணுறோம் பார்க்குறோம் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். நடக்க போகுதுன்னு சொல்கிற ஒரு காலம் போய் இப்போ என்ன ஆகுது எல்லாமே அப்படின்னா இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தோணுது, எப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படும் தோணுதா பாருங்க. அப்ப என்னடா தேவனுடைய பிள்ளைகள் வந்து பார்க்கும்போது நம்ம எந்த அளவுக்கு வந்து குறைவுபட்டிருக்கிறோம், எதெல்லாம் என்ன பண்ணோம் சரி செய்தெல்லாம் வந்து பார்க்கும்போது தேவன் ஏன் வந்து நம்மளுடைய கண் முன்னாடி இதெல்லாம் நடத்துறாரு அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து பார்க்கும்போது இது ஒரு எச்சரிக்கை இல்லைங்களா. நம்மளை வந்து எந்த அளவுக்கு நம்மளை சரி செய்து கொள்ள வேண்டுமோ இல்லைங்களா, எந்த அளவுக்கு நமக்கு பக்தி வைராக்கியம் இதெல்லாம் எந்த அளவுக்கு குறைவுபட்டிருக்கிறோமோ அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், சரி செய்து கொள்வதற்கு தேவன் வந்து பார்க்கும்போது நமக்கு ஒரு வாய்ப்பை மீண்டுமான நமக்கு ஒரு வாய்ப்பை என்ன பண்ணுறது ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இப்போ நடந்து கொண்டிருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது யார்
ஜெயிச்சிடுவா அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க? ஜெயிச்சிடுவாங்க இல்லைங்களா? இப்போ யாரெல்லாம் வருவாங்க இல்லைங்களா? அப்போ எந்தெந்த நாடுகள், ஜோர்டான், அது வந்து பார்க்கும்போது சவுத்து ஜோர்டான், வெஸ்ட்டு ஜோர்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெபனான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காசா, இவங்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க? இவங்க அடிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்க்கும்போது ஈரான் இல்லைங்களா? இந்த ஒரு யுத்தம் இப்போ போய்கொண்டிருக்குது. இது எப்படி முடியுன்றது நமக்கு என்னது இன்னும் தெரியல. ஓகேங்களா? சரி, அப்போ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம்னா எசேக்கியேல்ல சொல்லப்பட்டிருக்கிற 38, 39 இல்லைங்களா? இது வந்து பார்க்கும்போது 3ஆம் உலக யுத்தம் இல்லைங்களா? இதுதான் வந்து பார்க்கும்போது யாக்கோபுக்கு மகா இக்கட்டு காலம். இதுதான் வந்து பார்க்கும்போது கோகு மாவு யுத்தம் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு இன்னொரு பேர் கூட வந்து என்ன பேர்? அர்மகதோன் யுத்தம். அப்போ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் காலகட்டத்தில் ரஷ்யா தலைமையில் வந்து பார்க்கும்போது எல்லா நாடுகளும் என்னது சேர்ந்து வந்து இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணும்போது இப்போ அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்? ஆனால் இஸ்ரேலுக்கு வந்து பார்க்கும்போது இந்த டைமில் எப்படி இருக்குன்னா ஒரு தைரியம் இருக்கும். எப்படியாவது இல்லைன்னா என்ன பண்ணலாம்? மேற்கொள்ளலாம். இப்போ ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஞானத்தின் மேலே, அவங்களுடைய திறமையின் மேலே, டெக்னாலஜி இப்போ இருக்கிற டெக்னாலஜியை காட்டி இன்னும் என்ன பண்ணுவாங்க? அவங்க அதிகப்படுத்துவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த நம்பிக்கை இருந்தாலும் ஒரு ஸ்டேஜ் வரும்போது இவங்களால என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? மேற்கொள்ள முடியாது. அதை தான் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது அசேரியன், இப்போ வந்து நம்ம படிக்கிறோம் இல்லையா, மிக 5. அப்போ அங்கே சொல்லப்பட்டிருக்கிற அசேரியன் யார் அப்படின்னு பார்க்கும்போது கடைசி நாட்களில் இப்போ ஜெருசலேமுக்கு விரோதமாக வரக்கூடியவர்கள் யார் தலைமையில் அப்படின்னு பார்க்கும்போது ரஷ்யா தலைமையில் வரக்கூடியவர்கள். அப்போ இவங்க வரும்போது வந்து பார்க்கும்போது இது வந்து ஒரு மகா இக்கட்டு காலமாக யாருக்கு மாறிடும் அப்படின்னு பார்க்கும்போது இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா ஒன்று என்னது பண்ண முடியாது. இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன ஆகும்னா சமாதான உடன்படிக்கைக்குள்ளே என்ன பண்ணுறாங்க? போவாங்க. ஆனால் இப்போ வந்து பாருங்கள், ஏதாவது ஒரு உடன்படி சமாதானத்துக்குள்ளே யார் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஒரு கண்டிஷன் வரும்போது எசேக்கியேல் எப்படி வந்து சமாதான உடன்படிக்கைக்குள்ளே போனாரோ ஆனால் அதை அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சிட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி ஒரு காலகட்டம் யாருக்கு வரும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா நாடுகளும் யாரை நிராகரிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க? நிராகரிப்பாங்க. அவங்களோட எந்த ஒரு சமாதான உடன்படிக்கைக்கு யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? ஒத்து வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கலாம் பாருங்க. சகரியா 14. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளையும் கூட்டுவேன். நகரம் பிடிக்கப்படும், வீடுகள் கொள்ளையாகும், ஸ்திரீகள் அவமானப்படுவார்கள், நகரத்தாரின் பாதி மனுஷர் சிறைப்பட்டு போவார்கள், மீதியான ஜனமோ நகரத்தை விட்டு அறுபட்டு போவதில்லை. பாருங்க, அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் யுத்தம் பண்ண எல்லாரும் என்ன பண்ணுவாரு? இந்த வேலையெல்லாம் செய்யறதுலாம் யார் தான்? தேவன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா நகரம் பிடிக்கப்படும், வீடு கொள்ளையாகும். ஆனால் எல்லாமே பண்ணாலும் ஒரு விஷயம், ஆனால் தேசத்திலேருந்து அவங்க யாரும் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? துரத்தெல்லாம் முடியாது. ஏன்னா ஏற்கனவே வந்து பார்க்கும்போது ஒரு வசனம் இருக்கு, தீர்க்கதரிசி. என்ன வசனம்? எருசலேமுக்கு விரோதமாக யார் வந்து பார்க்கும்போது எது பண்ணாலும் அவங்க வந்து சிதைக்க வருவார்கள். தேவன் அலோட் பண்ணுவார், எல்லாத்தையும் என்னது அலோட் பண்ணுவார். ஆனால் அடுத்தது என்ன பண்ணுவாருன்னா திருப்பி என்ன பண்ணுவார்? அடிப்பார். ஆனால் அந்த தேசத்தை விட்டு இவங்களால யாராலும் என்ன பண்ண முடியாது தெரியுங்களா? பிடுங்கப்படுவதில்லை. வசனம் படிக்கிறீங்க இல்லையா? தேசத்திலிருந்து இதுக்கப்புறம் இஸ்ரேல் தேசத்தை அந்த இடத்துல இருந்து யாரும் என்ன பண்ண முடியாது? பிடுங்கலாம் என்னது முடியாது இல்லைங்களா? ஆனால் இவங்க வந்து பார்க்கும்போது அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படின்னா அவ்வளோதான்ற மாதிரி இருந்தது ஒரு காரியம். அந்த டைமில் தான் என்ன நடக்கும் பார்க்கும்போது அறுப்புண்டு போவதில்லை. நகரத்தெல்லாம் பிடிப்பாங்க, எல்லாமே என்னது நடக்கும், ஆனால் அறுப்புண்டு போவதில்லை. அப்போ அந்த டைமில் தான் என்னென்னா எசேக்கியா எப்படி ஜெபம் பண்ணாரோ அதேமாரி யூதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது யாரை நோக்கி பார்ப்பாங்க? தேவனை நோக்கி பார்ப்பாங்க. அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சகரியா 14:3. சகரியா 14:3 கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அது ஜாதிகளோடு போராடுவார். பாருங்க, அந்த ஜாதிகளோட போராடுவார் அப்படின்னா என்ன? ஜாதிகளோட போராடுவார் அப்படின்னும் போது தேவன் டைரக்டாக இறங்கி யுத்தத்தை பண்ணுவாருன்னா அப்படிலாம் நம்ம புரிந்து கொள்ள முடியாது
அப்படின்னா எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு தேவையான ஃபேவர் அந்த நேரத்தில் என்னது பாருங்க. அந்த டைமில் வந்து பார்க்கும்போது எசேக்கியா வந்து தேவன் நோக்கி என்ன பண்ணாரு, ஜெபம் பண்ணும்போது தேவன் என்ன பண்ணாரு, ஒரு ஃபேவர் கொடுத்தாரா இல்லையா, ஒரு தூதனை என்ன பண்ணாரு, அனுப்புனார். அதேமாரி வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னா, தேவன் அந்த டைமில் இவங்களுக்கு உதவி செய்வதற்கு, ஃபேவர் பண்ணுவதற்கு அந்த 7 மெய்ப்பர்களையும் 8 அதிபதிகளை என்ன பண்ணுவார், நிறுத்துவார். அப்படின்னா அந்த டைமில் என்ன ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, முற்பிதாக்களுடைய ஆலோசனை இவங்களுக்கு என்னது கிடைக்கும். இப்போ ஜெருசலேம் வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் அவ்வளோதான், இதுக்கப்புறம் இந்த தேசம் வந்து என்னது ஒன்றும் இல்லாமல் போயிடும், இது யாருமே என்ன பண்ண முடியாது, காப்பாற்ற முடியாது, நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படின்ட்டு எல்லா நாடுகளும் வந்து நினைக்கும் போது யாருமே கனவுல கூட நம்ப மாட்டாங்க. நினைத்து பார்க்க முடியாதபடிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேலுக்கு என்னது கிடைக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது தேவன் அவர்களுக்காக என்ன பண்ணுவார், யுத்தம் செய்வார். புரியுதுங்களா? அப்படின்னா எந்த அடிப்படையில் அவங்களுக்கு அந்த வெற்றி கிடைக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க செய்த ஜெபம் தேவனை நோக்கி என்னது பார்க்கும்போது, தேவனுக்கு வந்து பார்க்கும்போது என்ன பண்ணுவார்னா, மனுஷரின் 8 அதிபதிகள் என்ன பண்ணுவார், நிறுத்துவார். அப்படின்னா மனுஷரின் 8 அதிபதிகள் போகும்போது முற்பிதாக்கள் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு தேவையான ஆலோசனைகள் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இவங்க ஒரு மிகப்பெரிய வெற்றி என்ன பண்ணுவாங்க, பெறுவாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். படிக்கலாம் பாருங்க. யோயல் 2:18 நம்ம படிக்கலாம். யோயல் 2:18. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். பாருங்க. அப்படின்னா தேசத்தை என்ன பண்ணுவார், காப்பாற்றலாம், கைவிட, அதான் வசனம் சொல்லுது, மட்டா என்ன பண்ணுவார், தண்டிப்பார். இல்லைங்களா? தண்டிப்பார கண்டி அவங்க என்ன பண்ண மாட்டார் தெரியுங்களா, கைவிட மாட்டார். சில சம்பவங்கள் சுச்சுவேஷன் நடக்கும்போது நமக்கு எப்படி தோணுன்னா, அப்படியே ஜெருசலேம் இஸ்ரேல் தேசம் கைவிடப்பட்ட மாதிரி தோணும். ஆனால் தேவன் என்ன பண்ண மாட்டார், கைவிட மாட்டார். ஏதோ ஒரு ஃபேவரபிள் என்ன பண்ணுவார், கொடுப்பார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டைமில் தான் வந்து பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கணும். சகரியா 12:8 முதல், அந்நாளிலே கர்த்தர் எருசலேம் குடிகளை காப்பாற்றுவார். அவனின் தள்ளாடுபவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவனுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போல இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாக வருகிற எல்லா ஜனங்களையும் அழிக்க பார்ப்பேன். சரி, அப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது, தள்ளாடியவன் அவர்கள் தள்ளாடியவன் அந்நாளில் தாவீதை போல், எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, கோலியாத்துக்கு முன்னாடி வந்து பார்க்கும்போது ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க, பயந்து இருக்கிறாங்க. ஆனால் சின்ன தாவீது தான் ஒரு பெரிய கோலியாத்தை என்ன பண்ணுறது, நினைச்சு பார்க்க முடியுதா, யார் பண்ணுறது, இது தேவன் பண்ணுறது. அந்த மாதிரி என்னென்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் அங்கே என்ன பண்ணோம் நடக்கும் இல்லைங்களா? அப்படின்னா இவங்க எப்படி இருப்பாங்க, எப்படி தாவீது வந்து கோலியத் மிகப்பெரிய கோலியத்தை அடித்தாரோ, அப்படின்னா சுற்றி இருக்கிற நாடுகள் அத்தனையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது திருப்பி என்ன பண்ணுவாங்க, அடிப்பாங்க, ஜெயிப்பாங்க. ஒரு மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும், தேவன் மூலமாக கிடைக்கும். அப்படின்னா எல்லாத்துலேயும் எப்படி ஒரு விஷயம் நடக்குன்னா, ஒரு சின்ன நாடு அந்த டைமில் எல்லாரும் என்ன யோசிப்பாங்க தெரியுமா, தேசத்தை பிடிச்சிட்டோம், முற்றுகை போட்டுட்டோம், எல்லாமே முடிஞ்சது சுச்சுவேஷன் நினைக்கும் போது இவ்வளோ பெரிய ஒரு அட்டாக் என்ன பண்ணுறாங்க, இவங்க எதிர்பாராத ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படின்னு ஒரு சின்ன நாடு எப்படி இவ்வளோ பெரிய காரியங்கள் என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க, நினைச்சு கூட பெரிய மிராக்கள் என்ன பண்ணும் நடக்கும். அப்போ தேவனை போல் இருப்பாங்க. தாவீதின் வம்சத்தார் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, குடும்பத்தார் அவங்களுக்கு முன்பாக எப்படி இருப்பாங்கன்னா, தேவனா முற்பிதாக்கள் தேவனுடைய ஸ்தானத்திலிருந்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய என்னது ஃபேவர் எல்லாமே பண்ணுவாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு இஸ்ரேலுக்கு என்ன கிடைக்குன்னா ஒரு மிகப்பெரிய என்னது வெற்றி கிடைக்கும் இல்லைங்களா? நம்ம புரிஞ்சுக்கலாம். இதை வந்து நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனம் கூட படிக்கலாம் பாருங்க. ஏசாயா 1:26-27. ஏசாயா 1:26 முதல், உன் நியாயங்களை முன்னிருந்தது போலும் உன் ஆலோசனைகளை ஆதியில் இருந்தது போலும் திரும்ப கட்டளையிடுவேன். பின்பு நீ நீதிமன்றம் என்றும் சத்தியநகரம் என்றும் பெயர் பெறுவாய். சீயோன் ஞானத்தினாலும் அதிலே திரும்ப வருகிறவர்கள் நீதியினாலும் மீட்கப்படுவார்கள். பாருங்க, அப்படின்னா அந்த ஒரு நியாயாதிபதிகள் அப்படின்னு பார்க்கும்போது முற்பிதாக்கள் இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது, இவங்களுக்கு வேண்டிய ஆலோசனைகள் என்னது, அந்த டைமில் இவங்க வந்து தப்புவிக்கப்படுவதற்கு
எல்லா ஆலோசனைகளையும் கொடுப்பாங்க. அப்படின்னா முற்பிதாக்கள் இவங்களுக்கு அந்த டைமில் எப்படி இருப்பாங்கன்னா ஒரு ரட்சகர் மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. அப்போ இதன் மூலமாக என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வெற்றி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு என்னது கிடைக்கும். எல்லா நாடுகளும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்கு என்னது போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வந்து திரும்ப தொடரணும்னு ஒரு எண்ணமே யாருக்கு என்னது வராது. அதுக்கப்புறம் தான் வந்து பார்க்கும்போது ஒரு சமாதான ராஜ்யம். இப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள். இது வந்து பார்க்கும்போது அந்த ஒரு உபத்திரவ காலத்தினுடைய முடிவில் என்னது உபத்திரன்றது வந்து பார்க்கும்போது 1874 என்ன ஆயிடுச்சு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதில் குறிப்பாக வந்து பார்க்கும்போது 1914 என்ன ஆயிடுச்சுன்னா உபத்திரவம், 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதனுடைய வந்து உச்சம் தான் என்ன அப்படின்னு பார்க்கும்போது மகா உபத்திரம், வியாப்தக்கூடிய இக்கட்டு காலம். அப்படின்னா அந்த ஃபைனல் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய ஒரு தீர்க்க தரிசனம் தான் எது அப்படின்னு பார்க்கும்போது இந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகள். இங்கே சொல்லப்படுகிற வந்து அசரியா யார் அப்படின்னு பார்க்கும்போது கடைசியில் இஸ்ரேலுக்கு விரோதமாக வரக்கூடிய ரஷ்யா தலைமையில் வரக்கூடிய நாடுகள். ஓகேங்களா? சரி, புரிஞ்சுதுங்களா? சப்ஜெக்ட் வரும். இதுக்கப்புறம் எஸ்ஐக்கு என்னன்னாரு பாருங்க, இவங்களுக்கு வந்து ஃபேவர் எப்படி கிடைக்கும்ன்றதுக்கு இன்னொரு வசனம். எஸ்ஐக்கு என்ன ஆயிட்டார்? வியாதிப்பட்டு இருந்தார் சொல்கிறோம் இல்லையா? அப்படின்னா யூத ஜனங்கள் அவருடைய வியாதி படுவாங்க. எதில் வியாதிப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனே அறியக்கூடிய அறிவு. தேவன் சில திட்டங்கள் சில பிளான் பண்ணி வச்சுருக்கிறாரு. அதை அறியக்கூடிய மனசு உங்களுக்கு என்னது இல்லை. எப்படின்னா இவங்களுடைய மனக்கண்கள் என்ன ஓப்பன் ஆகும் இல்லைங்களா? அதுக்கு எசேக்கியா குணமாகிறதுக்கு தேவன் என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அத்திப்பழ அடை இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு மெடிசன் என்று தெரியும் இல்லைங்களா? எது அத்திப்பழம், அது இந்த மாதுளம்பழம், இதெல்லாம் ஒரு மெடிசன். அப்படின்னா இந்த ஒரு அத்திப்பழம் யாருக்கு அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது முற்பிதாக்களுடைய லைஃப். நம்ம முற்பிதாக்கள் வந்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு குறைகளை என்ன பண்ணுவாங்க சரி பண்ணுவாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற வியாதிகள், அறியாமை எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க கம்ப்ளீட்டாக சரிப்படுத்தி தேவன் யார், அவருடைய குமாரன் யார், எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறாங்க தெரிந்து கொண்டு இவங்களோட வியாதி என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது என்ன ஆகிடும், சரியாயிடும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்படின்னா தேவனை அறியக்கூடிய அறிவுக்குள் இவங்க என்ன பண்ணுவாங்க வருவாங்க. அப்படின்னா இதில் வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். எத்தனை வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்டது? 15. அப்படின்னா அந்த 15 வருஷம்னா என்னன்னு கேட்கறாதீங்க. இந்த 15 நம்பர் இல்லைங்களா? 15 நம்பர்ன்றது நம்ம 15 வருடங்கள்ன்றது அந்த 15 நம்பர் இல்லைங்களா? ஒன்று வந்து பார்க்கும்போது யார் 7 மேய்ப்பர்கள், இன்னொன்று 8 அதிபதிகள் இல்லைங்களா? அப்போ இவங்க தான் வந்து இப்போ இவங்களை வச்சு தான் தேவன் என்ன பண்ணுவாருன்னா இவங்களுடைய வியாதிகள் எல்லாமே என்ன பண்ண முடியுது சரி செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தேவன் செய்வார். இதை நம்ம புரிந்து கொள்வதற்கு இன்னொரு வசனங்களை படிக்கலாம். மிகா 4:4. அவனும் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சரி, அப்படின்னா அவனவன் தன் தன் திராட்சை செடி நிழலிலும் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாயை சொல்லிட்டு அப்படின்னா திராட்சை செடி, அத்திமர, நிழல். அப்படின்னா இது ஜனங்களுக்கு ஃபேவர் எப்படி கிடைக்குன்னு பார்க்கும்போது ஒன்று வந்து என்னது திராட்சை செடி, இன்னொன்று வந்து அத்திமரத்தினுடைய நிழல். அப்படின்னா திராட்சை செடி யாருக்கு அடையாளம் பார்க்கும்போது சபை இல்லைங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அத்திமரத்தின் நிழல்னு பார்க்கும்போது முற்பிதாக்கள். அப்போ இவங்களுடைய ஃபேவரில் யாருக்கு வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கும், சமாதானம் கிடைக்க போகுது அப்படின்னு பார்க்கும்போது யாருக்கு இந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கும் எது கேபிட்டலாக இருக்க போகுது பாருங்க, ஹோலி சிட்டி. எது ஹோலி சிட்டியாக மாறப்போகுதுன்னா ஜெருசலேம் ஹோலி சிட்டியாக மாறும். கேபிட்டல் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் எதுதான் கேபிட்டலாக இருக்கும் போதுன்னா ஜெருசலேம் நகரம் தான் என்னது. அப்படின்னா இது நடக்க போகுது. நடக்கக்கூடிய விஷயங்களை சில காரியங்களை கண் முன்னாலே நம்ம என்னது
பார்த்து கொண்டு இருக்கிறோம். நமக்கு என்ன ஒரு அட்வைஸ் இல்லை தேவன் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிரேயர் 11:40. எபிரேயர் 11:40 இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாளம் போனார்கள். அவர்கள் நன்மையானவர்கள் பூர்ணமாகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானவர்கள் தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். சரி, தேவன் என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது முற்பிதாக்கள்லாம் நற்சாட்சி பெற்றிருந்ததும் ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது என்ன பண்ணல அடையாளம். அப்போ அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது சபை என்ன ஆகணும்? நிறைவு அடையும் இல்லைங்களா? தேவனுடைய திட்டத்தில் ஃபஸ்ட்டு யார் நிறைவடையணும் அப்படின்னு பார்க்கும்போது சபை இல்லைங்களா? அப்போ நமக்கு தேவன் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. இப்போ நாம் பார்க்கும்போது எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா தேவனையே அறியக்கூடிய அறிவில் இல்லை, மற்றபடி உலக ஞானம் எல்லாம் அவங்களுக்கு அதிகமாக என்னது இருக்குது. நமக்கு இருக்கக்கூடிய ஒரே அறிவு ஞானம் என்னென்னா தேவன் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஞானத்தை என்னது பாருங்கள். இங்கே இருந்துன்னே என்னென்ன விஷயங்கள் நடக்கும் போதுன்றதை என்ன பண்ணுறோம் படிக்கிறோம். அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு ரெடி ஆகணுன்றதை இந்த ஒரு வசனம் நமக்கு என்னது சொல்லக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா நம்ம பார்த்த இந்த ஒரு தீர்க்க தரிசனம் இது நிழலாக நடந்ததா அப்படின்னா நிழலாக என்ன பண்ணிச்சு நடந்தது. யாருடைய காலத்தில் நடந்ததுன்னா எசேக்கியேல் தீர்க்கதரிசியினுடைய எசேக்கியேல் ராஜா காலத்தில் என்னது நடந்தது அப்படின்னு பார்த்தோம். நிஜத்தில் நடக்குமா அப்படின்னா நிஜத்தில் கட்டாயம் என்னது நடக்கும். ஏன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒரு எழுத்தாகிலும் ஒரு உறுப்பாகிலும் என்னது அவமாய் போகாது. நிச்சயமாக இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது நிறைவேறும். அதுக்கு முன்னாடி எசேக்கியேல் பார்க்கும்போது நிறைய உடன்படிக்கைகள்லாம் பண்ணாலும் இவங்களுக்கு எந்த ஃபேவரும் என்ன பண்ணல கிடைக்கல. யாரும் எந்த நாடுகளில் எந்த ஃபேவரும் பண்ணலை. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களும் இவங்களுடைய இக்கட்டு காலத்தில் சுற்றி இருக்கிற நாடுகள் யாரும் இவங்களுக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா எந்த ஃபேவரும் என்ன பண்ண மாட்டாங்க. அந்த டைமில் தான் பார்க்கும்போது தேவன் இவங்களுக்கு என்ன பண்ணுவார்? இந்த 7 மேய்ப்பர்கள் 8 அதிபதிகளை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபேவர் என்ன பண்ண போகிறாரு செய்ய போகிறாரு. இதை பார்த்து உலகமே என்ன பண்ணும்போது ஆச்சரியப்படும்போது உண்மையான தேவன் யார் அப்படின்றத என்ன பண்ண போகிறாங்க தெரிந்து கொள்ள போகிறாங்க இல்லைங்களா? பொறுமையோட கேட்டவங்களுடைய தேவன் தானே ஆசீர்வதிப்பார்.